வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு லேட்டாக தான் எழுந்து பெட்ஷீட்டெல்லாம் மடித்து வச்சுட்டு முதல் வேலையாக காலை குளிருக்கு எதமாக வெந்நீர் குளியில் போட்டுட்டு வந்துட்டேன். சூரியன் இன்னைக்கு பல்ல காட்டுறாரு. காலை உணவுக்கு 3 முட்டையை உடைச்சி அருமையான பிரெட் ஆம்லெட்டை போட்டுட்டேன். இன்னைக்கு நண்பர் ஒருத்தர் ஒரு வேலையாக வீட்டுக்கு வராரு. அதான் காலையில் வரவேற்பு கொடுக்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். நண்பருக்கு ரக்கத்தன் சிம் வாங்கணும். நண்பர்களே, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ஜப்பானில் எங்கே பார்த்தாலும் ஜாப்பனீஸ் தான். ஸோ மறக்காமல் ஜாப்பனீஸை படிச்சுட்டு வந்துருங்க. 4 ஆரஞ்சை கண்ணுக்கு எதிர்க்க அரிஞ்சு ஜூஸ் போட்டு தர இயந்திரத்தில் ஒரு ஜூஸை குடிச்சிட்டு நண்பருக்கு செகண்ட் ஹேண்ட் ஷாப்பில் கொஞ்சம் பொருள் வாங்கணும். அதையும் வாங்கிட்டு என் சொத்தை வித்தாவது தக்காளி வாங்கி பிரியாணி பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். 45 நிமிஷத்தில் அருமையான பிரியாணியை பண்ணி 2 பேரும் சாப்பிட்டாச்சு. நம்ம வீட்டுக்கு தமிழ்நாட்டிலேருந்து யார் வந்தாலும் பிரியாணி தான். நண்பரையும் வீட்டுக்கு கரெக்டான டைமுக்கு அனுப்பிச்சி வச்சாச்சு. அப்படியே பொடிநடியாக வீட்டுக்கு நடக்கும்போது காவாக்குள்ள நரி பார்த்த ஷாக்லேயே வீட்டுக்கு வந்து நாளை முடிச்சுக்கிட்ட. நண்பர்களே, ஒரே லைஃப் தான், விட்டுறாதீங்க. ஏறி யார் நம்ம காலம் பார்த்துக்கலாம்.